இன்னைக்கு நம்ம 2023ல ரிலீஸ் ஆன ஸ்பார்க் லைஃப் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறது விக்ராந்த் ரெட்டி. இந்த படத்தில் ஹீரோ அவர் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பொண்ணுங்க எல்லாம் பேருமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாப்புல நம்ம ஹீரோ. அவர் ஏன் இதை தெரிஞ்சுக்கிறனா, அவர் ஏன் இதை தடுக்க பார்க்குறாரு? ஏன்னா அவர் நேசித்த ஒரு பொண்ணும் இதே மாதிரிக்கு தான் தற்கொலை பண்ணிக்கிறா. அதனால தான் நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாப்புல. ஹீரோ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதை தடுத்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான். ஆனால் இந்த படத்தில் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட ஹீரோவை தவிர, ஏன்னா ஹீரோவுக்கு நடிப்புங்கிறதே வரல. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே தெரியும். அந்த சண்டை காட்சிகள்லாம் பார்த்தா தெரியும். ஒரு சண்டை காட்சிகளை நம்ம பார்க்கும்போது அந்த முகத்தில் அந்த முகபாவங்கள், அந்த ஆக்ஷன், அந்த வெறித்தனம் எதுவுமே அந்த முகத்தில் வரல. ஏதோ ஒரு படத்தில் நடித்தோம் போனோங்கிற மாதிரிக்கு தான் இருந்துச்சு. சண்டை காட்சிகள் மட்டும் இல்லை, எல்லா சீனுமே எமோஷ்னல் சீன் ஆகட்டும், ரொமான்ஸ் சீன் ஆகட்டும், எல்லாமே. அதாவது உதாரணத்துக்கு தமிழில் ஒரு படம் வந்துச்சு, லெஜெண்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. அவர் நான் ஒரு படத்தில் நடிச்சே ஆகணும், நான் ஒரு ஹீரோவாக நான் ஒரு படத்தில் நடிக்கணுங்கிறக்காண்டியே அவர் நடித்தார். அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடித்தார். அந்த படம் எப்படி இருந்துச்சு? அது நல்ல படம், நல்ல ஸ்டோரி தான். இருந்தாலும் அவர் அந்த படத்தில் நடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நடித்தார். அவருக்கு நடிப்புங்கிறதே அந்த படத்தில் வரல. அதே தான் இந்த படத்துலேயே நடந்திருக்கு. இவர் திரைக்கதை தான் எழுதியிருக்காரு. நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பேன், வேறு யாருமே நடிக்கக்கூடாதுங்கிற பிடிவாதத்தில் நடிச்சிருப்பார் போல். அதனால தான் இவர் வர எந்த சீனுமே கரெக்டாகவே இதாகலை. அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக அமையலை. மற்ற நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் அவங்களும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க பார்க்கும்போதே தெரியும் அவங்களாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த நடிகர்கள். அது இப்போ நமக்கு பார்க்கும்போது நாசர் ஆகட்டும், சுஹாசினி ஆகட்டும், அந்த படத்தில் வர்ற வில்லன் ஆகட்டும், வில்லன்லாம் வெறுத்தனமாக நடிச்சிருப்பாப்புல. அவர்கிட்டலாம் நம்ம அந்த குறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அவங்களாம் நிறைய படங்களில் நடித்து நல்லா அனுபவப்பட்டவங்க. அவங்களுக்கெல்லாம் நடிப்பு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவர் புதுசாக கிளம்பியிருப்பாப்புல. அதுதான் இந்த மணிக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மணிக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி சொல்லி ஆகணும், நல்ல ஸ்டோரி தான். இது வரைக்கும் நம்ம இந்தியன் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஸ்டோரி தான். அதில் நான் எந்த ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரிக்கு பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி ஆகட்டும், காமெடி நடிகர்கள் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஹீரோவோட தேர்வு தான் சரியில்லை இந்த படத்தில். மற்றபடி எல்லாமே இந்த படத்தில் கரெக்டாக தான் அமைஞ்சிச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.